காடு உழுதாச்சு. இப்போதைக்கு உழுது சோளம் போட்டாச்சு. இந்த பாதியில் சோளம் கிடக்கிறது எங்கேன்னு இந்த காட்டில் சோளம் போட்டாச்சு. அங்கிட்டு இருக்கிற துண்டில் தீவன பயிர் போட்டாச்சு. இப்போ தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். தீவன பயிர்னால் எங்கன்னா அங்கே தூரத்தில் அந்த ப்ளூ கலருக்கு மேலே தெரியுதா, அங்கே தான் தீவன பயிர் நிறையா இருக்குது. முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்தேன், அது என்னென்னா காப்பிரைட் ஆகிடுச்சு. என்ன பாட்டுன்னா இந்த கண்ணு ரெண்டுன்ட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, சும்மா மியூசிக் தான் ஆட் பண்ணி கடைசியில் பார்த்தா அது காப்பிரைட்டு போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன வருமானம் மேலே சம்பாதிக்கிறான். இப்போ சோளம் போட்ட பகுதி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாமே தீவன பயிர் போட்ட பகுதி. இப்போல்லாம் என்ன கரண்ட்டு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வருது. 12 மணிக்கு வருது, 5 மணிக்கு ஆஃப் ஆயிடுது. முன்னாடிலாம் 6 மணி நேரம் வந்துகிட்டு இருந்துச்சு. பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் இந்த துண்டு பாயுமா என்னன்னு தெரியல. மணி கரெக்டாக இப்போ 4 ஆயிடுச்சு. அடுத்து இது எப்படி முளைச்சிருக்குன்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் அதை பார்த்து இருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லியும் சேனலில் செக் பண்ணணும் வீடியோ வந்துருச்சானன்ட்டு. அப்படின்னா தான் இது எப்படி முளைச்சி வருதுன்ட்டு உங்களுக்கு காமிக்க முடியும். சரி மக்களே, நான் அந்த ரோட்டோரத்தில் தான் இருக்கேன். இங்கே ஒரு லாரி என்னமோ தூக்கிட்டு வருது. என்ன தூக்கிட்டு வருதுன்னு தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, லாரியில இப்போ வர இந்த டார்க் ப்ளூ யூஸ் பண்ணுறாங்க. நிறைய லாரியில் பார்த்தா டார்க் ப்ளூ யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணலாமா என்னென்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லாம் மஞ்சள் கலராகத்தான் லாரியில் இருக்கும். பட் ஆனால் இது ஏன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல மக்களே. தெரிஞ்சவங்க அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயிட்டு வரேன் மக்களே. நன்றி.